மகா சர்க்குருடைய அருளால் இன்றைக்கு மகா சனிபெயர்ச்சி விழாவானது 7:37க்கு கும்பராசியிலிருந்து மீனராசியிற்கு போயிருக்கிறார். அது சம்பந்தமாக நம்மளுடைய பீடத்தில் 9 அடியில் இருக்கக்கூடிய மகா சனீஸ்வர பகவானுக்கு 108 யாக குண்டங்கள் அமைத்து உலகம் நன்மை பெற இப்போ பார்த்தீங்கன்னா பெரும் யுத்தங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த யுத்தங்களெல்லாம் நீங்கி உலக மக்கள் அமைதியாக வாழ்வதற்காக இந்த மகா யாகம் நடைபெறுகிறது. இந்த மகா யாகத்தினுடைய புண்ணியம் இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த ஈரானுடைய யுத்தம், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் யுத்தங்களெல்லாம் நீங்கி வளைகுடா நாடுகளெல்லாம் அமைதி பெற்று உலகம் செழிப்பதற்காக யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெருமானுக்கு 16 வகையான அபிஷேகங்கள் நடந்து உலகம் செழித்திடவும் உத்தமர்களும் மற்றவர்களும் நல்லபடியாக வாழ, அதாவது வயலுக்கு நாட்டுக்கு இறைக்கிற நீர் எப்படி அந்த புல் பூண்டு வளருதோ அதே போன்று நல்லவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லது நடக்குமாறு சனீஸ்வர பகவான் அருளல் வேண்டும். உலகம் ஜெலிக்கும். வாழ்க. சட்டமன்ற தேர்தல் மிக அருமையாக இருக்கும். மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்று சனீஸ்வர பகவானுடைய அருளாலை கேட்டுக்கொள்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலிலே பெரும் வாக்கு வங்கிகளை பெற்று அடுத்ததாக வருகின்ற தேர்தலிலே முதலமைச்சர் ஆவார்கள் என்பது ஜோதிடத்தின் கணிப்பு.